திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான 30 வயது பெண் ஒருவர் உடல் எடையை குறைப்பதற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் ஹார்லே சாலையில் செயல்பட்டு வரும் ஸ்லாம் ஜிம்மில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சேர்ந்துள்ளார். அப்பெண்ணின் கணவர் வெளிமாநிலத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணிற்கு அதே ஜிம்மில் பயிற்சியாளராக இருந்த சவுகார்பேட்டையை சேர்ந்த சூர்யா என்ற இளைஞரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நண்பர்களாக பழகிய நிலையில் நெருக்கம் அதிகமாகி இருவரும் தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஜிம்மில் சூர்யா மன்மதன் போல நடந்து கொள்வதால் ஜிம் நிர்வாகம் அவரை கடந்த நவம்பர் மாதம் வேலையிலிருந்து வெளியேற்றியது. இதனைத் தொடர்ந்து சூர்யாவின் நடவடிக்கை சரியில்லாத காரணத்தாலும் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சூர்யாவிடம் பேசுவதை அந்த பெண் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி மாலை ஜிம்மில் அப்பெண் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது போன் செய்த சூர்யா அப்பெண்ணை கீழே வருமாறு கூறியுள்ளார். அப்போது கீழே சென்ற போது சூர்யாவிற்கும் அப்பெண்ணிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த சூர்யா பெண்ணின் கன்னத்தில் அறைந்து தான் கூப்பிடும் இடத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால் உனது கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் கூறிவிடுவேன் என்றும் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து அசிங்கப்படுத்துவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சூர்யாவை போலீசார் கைது செய்து அவரின் செல்போனை பறிமுதல் செய்தனர். மேலும் கைதான சூர்யா மீது கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்ததும் தெரிய வந்துள்ளது.